நெடுஞ்சாலைத்துறை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வெள்ளக்கோடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாகனத்தோட வேகத்தை குறைக்கிறதுக்காக நீங்க போட்டுன்னு சொல்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா வாகனத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆகுது. வாகனத்தை நம்பியே வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து மோசமாகறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு அந்த வெள்ளக்கோடை எடுத்துட்டு வேகத்தடை போட்டீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி டூ வீலரில் போற நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ரொம்ப கவனமா போங்க. அந்த வெள்ளக்கோடு தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து அசால்ட்டா படப்படன்னு போயிடுறீங்க. ஆனா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பின்விளைவு வந்து என்னன்னா உங்களோட முதுகெலும்பு, உங்க இடுப்போட விலா எலும்பெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது. ரொம்ப கவனமா போங்க. அதே சமயம் என்னன்னா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் டூ வீலர் போகும்போது அந்த வெள்ளக்கோட்டில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப தெரியாது, பின்னாடி போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அந்த முதுகு தண்டு அந்த விலா எலும்புலாம் ரொம்ப டேமேஜுக்கு உள்ளாகுது. அதே சமயம் பாத்தீங்கன்னா காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க பைக்ல வந்து அவசரம் போறீங்க வர்றீங்க. அன்னைக்கு ஊத்துக்குளி கிட்ட பாக்குறேன் ஒரு காவல்துறை நண்பர் வந்து ரொம்ப அதுல வந்து அவரோட வேலை சுமை, அதனால வேகமா போயிட்டாரு. அவர் போகும்போது நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். அவர் உடம்பு எந்த அளவுக்கு அதிர்வாகுதுன்னு தெரியுமா? அது என்ன பின்னாடி உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வெள்ளக்கோடை தவிர்த்துட்டு வேகத்தடை போட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். டூ வீலர் போற நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாத்தீங்களா? நன்றி.